இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். பொதுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை விட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக விலக வேண்டும். எப்படி அந்தர்பல் தேர்தலில் என்ன நடந்ததுன்னு ஃபுல்லாக பார்ப்பாங்க. நேற்று திடீர்னு மதிமுக கட்சியை சேர்ந்த திரு வைகோ அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கு அவர் பல காரணங்கள் சொன்னார். அதில் அவர் சொன்ன ஒவ்வொரு காரணங்களும் பல கேள்விகளை தான் எழும். உதாரணத்துக்கு இதை பாருங்க. எங்களை சரியாக நடத்தவில்லை, போன உடனே இந்த 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டா தான் அடுத்து பேச்சுவார்த்தை, கண்டிஷன் போட்டு நிர்பந்தப்படுத்தி இதுக்கு வந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களை ரொம்ப நிர்பந்திக்கிறாங்க, ரொம்ப அடக்குமுறை எங்க கட்சி மேல பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. 9 வருஷமா வாய் திறக்காத நீங்க ஏன் இப்ப வாய் திறக்கணும்? அடக்குமுறை பண்ணாங்கன்னா முதலே சொல்லிருக்கலாமே. அதுக்கு ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, அன்னைக்கு நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வரும்போது இயல்பா தான் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அடக்குமுறைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இவரோட பதில பாருங்க. ஏங்க சண்டை போடணுங்கிறீங்களா? அறிவாலயத்தில் அவரோட சண்டை போடணுங்கிறீங்களா? எனக்கு புரியலங்க. உங்களை நாங்கள் வாய்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்களே எங்களை அடக்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா எப்படி ஏற்றுக்கிறது? அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் கரப்ஷன். பார்த்தீங்களா, அந்த கட்சியில் கமிஷன் கடுமையாக இருந்தது அப்படின்னு இப்போ சொல்கிறாரு. இதுக்கு முன்னால் என்ன சொன்னார் தெரியுமா? பார்த்தீங்களா, இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி தமிழகத்தில் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாப்புல. ஏன் அப்போ அந்த கமிஷன் கரப்ஷன் தெரியலையா அவருக்கு? அப்பவே அதை சுட்டி காட்டியிருக்கலாம். ஆனால் காட்டாமல் இருந்ததுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. கூட்டணி தர்மத்தை காத்து சில தவறுகளை மனசிலே உணர்ந்தாலும் கூட விமர்சனம் செய்யாமல் இருந்தேன். கூட்டணி தர்மத்துக்கு எதிராக இருக்கிறதால நான் பேசலை, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்றாப்புல. அது ஆக்சுவலாக இவர் என்ன சொல்றாருன்னா, என் கண்ணு முன்னால் தப்பு நடந்ததையுமே ஒரு விஷயத்துக்காக நான் வெளியே சொல்லலை. அப்போ நீங்கள் தவறு நடந்தாலும் தட்டி கேட்க மாட்டீங்க, அதை பற்றி வெளியும் பேச மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா? நீங்கள் இப்போ தாவக கூட்டணியில் இணைக்கிறீங்க, அங்கே தப்பு நடந்தால் கேட்பீங்களா அப்படின்னு ஒரு செய்தியாக இருக்குது. அதுக்கு தலைவர் என்ன சொல்றாரு? தவறு செய்தால் சுட்டி காட்டுவோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவ்வளவு நாள் ஒரு கூட்டணியில் இருந்தப்ப கூட்டணி தர்மத்திற்காக எந்த ஒரு தவறையும் தட்டி கேட்கலான்ட்டாப்ல. அப்ப இனிமேல் போற கட்சியில மட்டும் கேட்க போறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுது இல்லை. அதுக்கு அடுத்த கேள்வி ஒன்று வைக்கிறாங்க. கே வெங்கட ராமாயணம் அப்படின்ற ஒருத்தரை தமிழக பிரதிநிதியா டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அது பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு. கர்நாடகாவை சேர்ந்தவங்க அப்படின்னு நியூஸ் மீடியா சொன்னாங்க. ஆனா இவங்களே ஒரு பிரஸ் மீட்டை போட்டு அவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் அப்படின்னாங்க. மொத்தம் அவர் தமிழர் இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் இல்லை. இதை நீங்க தட்டி கேட்பீங்களா அப்படின்றதுக்கு தலைவர் சொல்ற பதில பாருங்க. I don't want to make any comment on that issue. லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அமைகிற மாதிரி இப்படி வேணுன்ற பொழுது ராஜினாமா பண்ணுறீங்களே, இதுக்கு திரும்ப எலெக்ஷன் வைக்கும் போது அதுக்கு செலவழிக்கிற காசுன்றது மக்கள் காசு தானுங்க. அதை மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. மக்கள் வரிப்பணத்தை அரசு என்ன பாடுபடுத்துச்சு? இதே உயர போகுது, வரிப்பணம் போய் வீணாயிர போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் பர்சனலாக சொல்ல முடியல என்னால். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? நமக்காக நம்ம தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர்கள் நேர்மையானவர்களா, நியாயமானவர்களா இருக்காங்களா அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கங்க. எது எப்படியோ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு கூட்டணி, ஆட்சியில் அவங்க இல்லைன்னா இன்னொரு கூட்டணி அப்படின்றத எப்படி பார்க்கறதுன்றது எனக்கு புரியல. நல்லது நடந்தால் நல்லது தான், யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில தலைவர்களால் தான் நம்ம இப்படி உரிமையாக சந்தோஷமாக பேச கூட முடியுது. அந்த வழியில் அரசியலில் இவங்களும் பங்கேற்கிறாங்க. நல்லது நடக்கும் நினைப்போம். இதை பற்றின கருத்துக்களை கீழே சொல்லுங்க. பாய்.